செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க. நம் பாதுகாவலரின் பெயரால் இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் தந்தை அவர்களையும் நம் பங்கு தந்தை அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புனித செபஸ்தியார் கிபி 257 முதல் 282 வரை வாழ்ந்து இத்தாலி நாட்டில் மிலன் என்னும் ஊரில் கல்வி கற்று உரோமை அரசர் கிறிஸ்துவர்களை அழித்து உரோமை கடவுளை வழிபட வேண்டுமென்று கட்டளையிட்டதால் கிறிஸ்துவர்களை அரசனிடமிருந்து காப்பாற்றும் பொருட்டு அரசனால் துன்புறுத்தப்பட்டும் கிறிஸ்துவ மக்களுக்கு உதவி செய்து கிறிஸ்துவ மறையிலிருந்து அவர்களை காத்தார். கிறிஸ்து நெறியில் வாழ்ந்து மக்களையும் வழிநடத்தினார். புனித செபஸ்தியாரின் செயலை அறிந்த அரசர் படை வீரர்களை அழைத்து அவரை ஒரு தூணில் கட்டி அவர் மீது அம்புகளை எய்து கொன்றார். தொழுநோயில் இருப்பவர்களுக்கும் படை வீரர்களுக்கும் வில்வித்தை கற்போருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் பாதுகாவலராக திகழ்கின்றார். எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் இவரது பண்பு நலன்களை கடைபிடித்து வாழ கிறிஸ்துவ மதத்தை இவ்வுலகம் முழுவதும் அறிக்கையிட தேவையான அருளாசிரை தரும்படியாகவும் இன்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் புனித செபஸ்தியார் தொடக்க பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள், அவர்களது பெற்றோர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். புதிய பூமியே பாட்டு பாடிவா, புனித நாளிலே இறை மாட்சி காணவா. புனித பூமியே புது பாட்டு பாடிவா, புனித நாளிலே இறை மாட்சி காணவா. வானிலே கோலமாய் வானதூதர் பாடவே, பூவிலே நாமுமே தேவன் பீடம் போடுவோம். பூனிலே கோலமாய் வானதூதர் பாடவே, பூவிலே நாமுமே தேவன் பீடம் போடுவோம். வாழ்வு தேடும் நாம் எல்லோரும் ஜீவ ஊற்று இயேசு பாதம் நாடி வாழ்வை தியாகமாக்குவோம். வாழ்வு தேடும் நாம் எல்லோரும் ஜீவ ஊற்று இயேசு பாதம் நாடி வாழ்வை தியாகமாக்குவோம். வானிலே கோலமாய் வானதூதர் பாடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு செபஸ்தியாரின் பக்தர்களே, இன்றைய நாளிலே நம் புனித செபஸ்தியாருக்காக சிறப்பான விதத்திலே திருவிழாவை ஏறெடுக்க நவநாளின் தொடக்கமாக இந்த நாளினை நாம் ஏற்பாடு செய்து புனித செபஸ்தியாரின் திருவுருவம் தாங்கி இந்த கொடியினை நாம் ஏற்றுவதன் வழியாக இறைவனை நாம் மகிமைப்படுத்தவும், எவ்வாறு அவர் தனது வாழ்வில் இறைவனை மகிமைப்படுத்தினாரோ அதே போல நாமும் அவரை இவர் வழியாக மகிமைப்படுத்துவதற்காக இந்த நாளினை நாம் அனைவருமே தயார் செய்து அதற்காக ஏற்பாடு செய்து நம்மை நாமே தயாரித்து கொண்டு எல்லா விதங்களிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறைவனது ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருவதற்காக நம் மத்தியிலே வருகை தந்திருக்கக்கூடிய அருட்தந்தை ஜே ஆல்வின் அன்பரசு அவர்களது கருத்துக்கள் நிறைவேற சிறப்பான விதத்திலே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இவரது பணி வாழ்விலே அவர் சிறந்து விளங்குவதற்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம் புனிதர் வழியாக இறைவன் அவருக்கு நிறைவாக அளிக்கும்படியாகவும் இந்த நாளினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய புனித செபஸ்தியாரின் தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள், மாணவ மாணவிகள்
அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அதே தருணத்திலே நமது தேவைகளையும், குறிப்பாக செபஸ்தியாரின் பக்தர்களாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரின் கருத்துக்களையும், பக்தர்களது கருத்துக்களையும் இறைவன் நிறைவாக அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், நம் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் இறைவனது பாதத்திலே வைப்பதன் வழியாக இறைவன் அவர்களுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் எல்லா விதமான நலன்களையும் அளிக்கும்படியாகவும் மன்றாடுவோம். சகோதரி சகோதரிகளே, தூய மறை நீருளை கொண்டாடு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறைதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமை என் பெரும் பாவமை ஆகியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரி எங்களையும் நம் இறைவனாக ஆண்டவிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானோலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாம் இறை
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, மறை சாட்சியான எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் என்னும் புனிதர் தம் பாடுகளின் வேதனைகளை மேற்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் கொடியேற்ற திருநாளை கொண்டாடும் எங்களை உமது பாதுகாப்பால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு உதவி புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இனிய அஞ்சலி, இதய அஞ்சலி, இனிய அஞ்சலி, தீபம் போல எங்கள் வாழ்வு ஒளிர்ந்திட இறைவா, தீபத்தாலே யாமளிக்கும் அஞ்சலி அஞ்சலி, தூபம் போல எங்கள் வாழ்வு உயர்ந்திட இறைவா, தூபத்தாலே யாமளிக்கும் அஞ்சலி அஞ்சலி, மலர்கள் போல எங்கள் வாழ்வு மலர்ந்திட இறைவா, மலர்களாலே யாமளிக்கும் அஞ்சலி 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 அஞ்சலி. விவிலியத்தை நோக்கி கரங்களை நீட்டி நம் கண்களிலே ஒற்றிக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரியருக்கு எழுதியப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வாசிக்கப்படும் இறை வார்த்தைகள் 7 - 14 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, என்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலநிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது விருப்பம் கொண்டு எப்பொழுதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்கிறார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளமும் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களில் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கு ஒருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்களிகள் ஆவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் ஆசீர்வதித்திடுவே.
இறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே. உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பே. உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். உனது அடைக்கலமும் ஆற்றலுமாயிருந்திடுவேன். உனக்கு முன்னே நான் சென்று தடைகள் எல்லாம் தகர்த்திடுவேன். பாவங்களை போக்கிடுவேன், நோய்களை குணமாக்குவேன். உனது துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். பழையவை மறைந்திடும், புது வாழ்வு உனை சேரும். என் அன்பினால் உனை காப்பேன், கலங்காதே திகையாதே. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறைவனை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை பாடவே உள்ளமே ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக
மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அதுவே சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி அவரை உடனடியாக அனுப்பிவிட்டார். ஆனால் அவரோ புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த ஊருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களிலே தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான புனித செபஸ்தியாருடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் மிக அற்புதமாக நம்மை பாதுகாத்து வாழ வைத்து வழிநடத்தி தமது வல்லமை மிக்க பரிந்துரையால் நம்மை பாதுகாத்து வருகின்ற நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக முதல் நாள் இன்று திருக்கொடியேற்ற இந்த திரு நிகழ்வு புனித நிகழ்வு திருவழிபாட்டில் நாம் பங்கெடுக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் புனித செபஸ்தியாருடைய இந்த திருக்கொடியேற்ற திருவழிபாட்டு திருநிகழ்வு புனித நிகழ்வு நமக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு செய்தி. புனித செபஸ்தியாரை போன்று நமது மறையை, சமயத்தை, வேதத்தை நாம் காக்க வேண்டும் என்ற அற்புதமான செய்தியை தான் அவருடைய பக்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு புனித செபஸ்தியார் கொடுக்கின்ற செய்தி, விடுக்கின்ற அழைப்பு. பிரியமானவர்களே, நாம் பல கோவில்களில் கொடியேற்ற நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்றோம். மிகவும் பிரசித்தி பெற்று சிறப்பு வாய்ந்த புகழ் வாய்ந்த திருத்தலங்கள், பேராலயங்கள், சிற்றாலயங்கள், பங்கு ஆலயங்கள் இவற்றிலெல்லாம் நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். எனவே இந்த திருக்கொடியேற்ற நிகழ்வு என்று சொல்கின்ற பொழுது நமக்கு முக்கியமாக நினைவுக்கு வருவது கொடி. நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கொடி, கொடிமரம், கொடி கயிறு. எனவே இவை மூன்றை நாம் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். அதிகமாக அந்த கொடியேற்ற நாளில் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். எனவே கொடி என்று சொல்கின்ற பொழுது அதில் நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய திருவுருவத்தை நாம் பொறித்து அந்த கொடியை நாம் மேலே ஏற்றுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த திருக்கொடியேற்ற நிகழ்வு நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்று நாம் சற்று ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, கொடிமரம் அது மிகவும் உறுதியானதாக இருக்கும். நமக்கு நல்ல பெரிய கம்பம், இரும்பாலான கம்பம், கொடிமரம் உறுதியானதாக, அது எப்பொழுதுமே நிலைத்து நின்று நிற்கக்கூடியதாக நாம் அவற்றை அமைக்கின்றோம். எனவே அந்த கொடிமரம் எதை குறிக்கின்றது? கடவுளை குறிக்கின்றது. எவ்வாறு கொடிமரத்தை நாம் பார்த்து பார்த்து செய்கின்றோம், அவை காற்று, மழை, புயல், வெள்ளம் எது வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அது நிற்க வேண்டும். எனவே அவற்றிற்காக நாம் அந்த கொடிமரத்தை ஆழமாக தோண்டி நாம் அந்த கொடிமரத்தை நடுகின்றோம். எனவே அந்த கொடிமரம் எதை குறித்து காட்டுகின்றது? கடவுளை குறித்து காட்டுகின்றது. கடவுள் வலிமையானவர், கடவுள் ஆற்றல் படைத்தவர், கடவுள் உறுதியானவர், அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வாறு கொடிமரம் உறுதியானதாக மழையோ இயற்கை சீற்றங்களால் எதுவுமே செய்ய முடியாது, அது நிலைத்து நிற்கின்றது, எப்பொழுதுமே நின்று கொண்டே நாம் பார்த்து கொண்டே இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு இடையூறு கூட இல்லாமல் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனவே அந்த கொடிமரத்தை எதை குறிக்கின்றது? கடவுள். கடவுள் நிலைத்து நிற்கக்கூடியவர், நிலையானவர், உறுதியானவர், ஆற்றல் மிக்கவர், வல்லமை படைத்தவர், சக்தி படைத்தவர் என்பதைத்தான் அந்த கொடிமரம் நமக்கு குறித்து காட்டுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பயன்படுத்தக்கூடிய
கயிறு, கொடி கயிறு. அது எதை குறித்து காட்டுகின்றது? கிரேஸ் என்று சொல்வோம், அருள், ஆசீர்வாதம், அருள் வரங்கள் என்று நாம் சொல்லலாம். கிரேஸ் அருள் என்று சொல்லலாம், ஆசீர்வாதம். கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்வது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. எனவே அந்த கொடி கயிறு எதை குறித்து காட்டுகின்றது? அருளை குறித்து காட்டுகின்றது. கடவுளுடைய அருள் வரங்களையும் ஆசீர்வாதத்தையும், கடவுளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்கு குறித்து காட்டக்கூடியதாக அந்த கொடி கயிறு நிற்கின்றது. எனவே கொடிமரம் கடவுள், கொடி கயிறு அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை குறித்து காட்டுகின்றது. எனவே அந்த கொடி கயிற்றில் நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருக்கொடியை நாம் அதில் கட்டி மேலே ஏற்றுகின்றோம். புனித செபஸ்தியார் தனது வாழ்வால், வார்த்தையால், நமது சிந்தனையால், எண்ணத்தால் தன் உயிரை கொடுத்து கடவுளோடு இணைந்த நிலையில் அவர் கடவுளோடு இணைந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கடவுளோடு அவர் உறவாடி நமக்காக பரிந்து பேசுகின்ற வல்லமை மிக்க பரிந்துரையாளராக அவர் இருக்கின்றார். எனவே அதனுடைய அடையாளமாகத்தான் கடவுளாகி அந்த கொடிமரம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தரக்கூடிய அந்த கொடி கயிற்றில் அவற்றை நாம் கட்டி மேலே ஏற்றுகின்றோம். அவர் கடவுளோடு இணைந்த நிலையில் நமக்காக பரிந்து பேசி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இந்த பூ உலகில் வாழக்கூடிய நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வல்லமை மிக்க பரிந்துரையாளராக, பாதுகாப்பவராக புனித செபஸ்தியார் இருப்பதைத்தான் இந்த திருக்கொடியேற்று திருநிகழ்வு, புனித நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. பிரியமான இறைமக்களே, எனவே அவருடைய பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்வையை நாம் சற்று அலசி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் நற்செய்தியில் நாம் மிக அற்புதமாக வாசிக்க கேட்டோம். தொழுநோயாளர் இயேசுவிடம் ஜெபித்தார், நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும், எனவே எனது நோயை நீக்க உம்மால் மட்டும்தான் முடியும், எனவே என் மீது இரங்கும், எனது நோயை குணமாக்கும் என்று சொல்லி அந்த இயேசுவிடம் அவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கிட்டோம். பிரியமான இறைமக்களே, பழைய ஏற்பாட்டில் இணைச்சட்ட நூல் இருக்கின்றது. அந்த இணைச்சட்ட நூலை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், யூத சமுதாயத்தில் ஒருவருக்கு தீராத வியாதி இருக்கிறது என்று சொன்னால், பிள்ளை பேறு இல்லை என்று சொன்னால் அவர் கடவுளுடைய சாபத்தை பெற்றவர். எனவே அவர் சமுதாயத்தில் வாழ தகுதி இல்லாதவர், அருகதையற்றவர். அவர் சமுதாயத்தில் வாழ முடியாது, ஊரோட சேர்ந்து வாழ முடியாது. அப்படி என்று சொன்னால் ஊருக்கு வெளியே அவர்கள் வாழ வேண்டும். தொழுநோயாளர், தீராத வியாதி, இன்னும் பிள்ளை பேறு இல்லை என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் கடவுளுடைய சாபத்தை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த பாவமா அல்லது அவர்கள் மூதாதையர் செய்த பாவத்தினால் கடவுள் அவர்களை தண்டித்திருக்கின்றார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசத்தை கொண்டிருந்தவர்கள்தான் யூதர்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தொழுநோயாளர் ஊருக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருந்தவர், ஊருக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை, மனித மாண்பை இழந்த நிலையில் மற்ற மனிதர்களோடு, உறவினர்களோடு, பெற்ற தாய் தந்தையோடு, நண்பர்களோடு பார்த்து பேசி பழக முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த தொழுநோயாளர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் இயேசு அவரை சந்திக்க நேரிட்டது. இயேசுவை சந்தித்த போது, எனது நோயை நீக்க உம்மால் முடியும், என் மீது இறங்கும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். பிரியமான இறைமக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு அவருடைய தீராத உடல் வியாதி, அந்த தொழுநோயிலிருந்து குணத்தை, சுகத்தை கொடுத்து மீண்டுமாக மனித மாண்போடு சமுதாயத்திற்குள் வாழ அவரை அழைத்து செல்கின்றார். எனவேதான் அவர் ஊருக்குள் செல்கின்றார். ஊருக்கு வெளியே வாழ்ந்த அந்த தொழுநோயாளர் இயேசுவினால் சுகத்தை பெற்று அசைக்க முடியாத விசுவாசத்தினால் ஆண்டவனையே அசைத்து அவருடைய அந்த அதிசயத்தை, அற்புதத்தை அவர் நிகழ்த்தியது அவருடைய விசுவாசம். எனவே அவர் ஊருக்குள் சென்று தான் குணமடைந்து விட்டதாக, அதற்காக தான் இயேசு சொல்கின்றார், நீர் குணமடைந்ததற்காக இணைச்சட்ட நூலில்
கோவிலுக்கு குருக்களிடத்தில் சென்று அங்கு நீ செய்ய வேண்டியவற்றை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்து, அது நீ குணமாகி விட்டாய். எனவே நீ சமுதாயத்தில் மக்களோடு வாழ்வதற்கு தகுதி உடையவர், மாண்புடையவர் என்பதை தான் அந்த நிகழ்வின் வழியாக இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார். எனவே ஊருக்குள் சென்று நோயாளராக ஊரால் ஒதுக்கப்பட்டு மற்ற மனிதர்களை பார்க்க முடியாத சூழ்நிலையில் பார்த்து பேச முடியாத ஒரு நொந்து போன மனவேதனை, மன விரக்தி அடைந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தொழுநோயாளர் இயேசுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு நற்செய்தியாளராக மாறுகின்றார். எனவே தொழுநோயிலிருந்து அவர் சுகத்தை பெற்றார். பிரியமான இறைமக்களே, நமது புனித செபஸ்தியார் நமது பாதுகாவலர் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு வியாதிகளுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையை இயேசு அவருக்கு கொடுத்திருக்கின்றார். வல்லமையை கொடுத்திருக்கின்றார். தீராத வியாதி, பரவக்கூடிய நோய்கள், எல்லா நோய்களிலும் இருந்தும் அவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவராக, குறிப்பாக அம்மை, வாந்தி, பேதி, மற்ற சிறு சிறு தீராத வியாதிகள் குழந்தைகள் அவஸ்தைப்படுகின்ற பொழுது எல்லோருமே புனித செபஸ்தியாரை தேடி வருவார்கள். செபஸ்தியாரிடத்தில் ஜெபிப்பார்கள். குறிப்பாக நோயாளர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது புனித செபஸ்தியார் தனது வல்லமை மிக்க பரிந்துரையால் தன்னை தேடி நாடி அழுது இதோ தன்னிடம் மன்றாடி வருகின்ற தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கின்றார். பிரியமான இறைமக்களே, அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்து ரோம் நகரில் அவர் வளர்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து கூறுகின்றது. எனவே அப்படியாக அவர் வாழ்ந்தபோது ரோம் நகர், அந்த ரோமை அரசின் அவர் தலைமை மெய்காப்பாளனாக நியமிக்கப்படுகின்றார். அவ்வாறு நியமிக்கப்படுகின்ற பொழுது அப்பொழுது அவருடைய காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, நற்செய்தியை விசுவசித்தவர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள் அனைவரையுமே மிக கொடுமையாக அவர்களை துன்புறுத்தினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைதான் புனித செபஸ்தியார் அந்த ரோம் நகருக்கு ரோம் அரசன் அவருடைய அரசவையில் மெய்காப்பாளனாக நியமிக்கப்பட்டார். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர் தனது அரசனால், அந்த ரோமை அரசனால் மிகவும் சித்திரவதைப்பட்டு வேதனைக்கு உள்ளாகி அவதிப்பட்டு கொண்டிருந்து கிறிஸ்தவர்களை காப்பாற்ற வேண்டும், வேதத்தை காப்பாற்ற வேண்டும், இயேசுவை காப்பாற்ற வேண்டும், இயேசுடைய நற்செய்தியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களை அந்த துன்பத்தின் வேதனையின் மத்தியில் அவர்கள் வேதத்திலிருந்து அவர்கள் சென்று விடாமல், பிரிந்து விடாமல், வெளியே அவர்கள் போய்விடாமல் இருப்பதற்காக அவர் அவர்களை வேதத்தில் உறுதிப்படுத்தினார். அவர்களுக்காக ஜெபித்தார். அவர்களை சந்தித்து அந்த வேதனை துன்பத்தின் மத்தியில் நீங்கள் கண்டிப்பாக இயேசு உங்களை மீட்பார், இயேசு உங்களை ரட்சிப்பார், இயேசு உங்களை காப்பாற்றுவார் என்று செய்தியை சொல்லி அவர் வேதத்தில் அவர்களை உறுதிப்படுத்தினார். நமது மறையில், கிறிஸ்துவ மறையில் அவர்களை உறுதிப்படுத்தினார். இந்த சிறு சிறு துன்பங்கள், வேதனைகள் உயிரே போனாலும் இயேசுவை நாம் விட்டுவிடக்கூடாது, மறையை நாம் விட்டுவிடக்கூடாது, நமது வேதத்தை நாம் விட்டுவிட, நாம் எப்பொழுதுமே கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். நாம் பெற்ற அந்த இயேசுவை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நமது உயிரே போனாலும் நாம் இயேசுவுக்காக உயிர் துறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவர்களை வேதத்தில் உறுதிப்படுத்தியவர் நம் பாதுகாவலர் புனித செபஸ்தியார். அதனால் தான் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு, அவரை அம்பால் எய்து அவரை கொல்ல முயன்றார்கள். முதல் முறை கொல்ல முயன்ற போது அவர் சாகவே அல்ல, மீண்டுமாகத்தான் அவரை அடித்தார்கள். உடம்பில் எல்லா இடங்களிலும் அடி. முதலில் ஈட்டியால் அவர்களை அம்பு எய்து அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். பின்பு கசையால் கொடுமையாக தடியால் அடித்து அவருடைய உடலெல்லாம் அதிக காயங்கள், வேதனைகள். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக, நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்பதற்காக
தன் இன்னுயிரையே கல்வாரி மலையில் கொடுத்தார். அதற்கு முன்பாக எவ்வளவு வேதனைப்பட்டார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம், தவ காலத்தில் நாம் தியானிக்கின்றோம். முள்முடியை தரித்தவர் நமக்காக கழுமரத்தை அவர் சுமந்து சென்றார். சாட்டையால் அடிபட்டார், ஈட்டியால் குத்தப்பட்டார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறெல்லாம் வேதனைப்பட்டாரோ துன்பப்பட்டாரோ அதே போன்று அவருக்காக, அவர் நமக்கு கொடுத்த நற்செய்திக்காக நம் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் தன் உடலில் இருந்து இறுதி சொட்டு ரத்தம் இந்த மண்ணில் சிந்துகின்ற வரை இயேசுவுக்காக, நற்செய்திக்காக, கிறிஸ்தவத்துக்காக வாழ்ந்து மரித்த அற்புதமான ஒரு புனிதரை நாம் பாதுகாவலராக பெற்றிருப்பதில் நாம் பெருமைப்பட வேண்டும். எனவே பிரியமான இறைமக்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமது பாதுகாவலரை போன்று இன்னல்கள், நெருக்கடிகள், நமது விசுவாசத்திற்கு அச்சுறுத்தல் கண்டிப்பாக வரும். ஆனால் அப்பொழுது எல்லாம் நமது பாதுகாவலரை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்து நின்று தன்னை போன்று விசுவாசத்தில் சில சமயத்தில் தளர்ச்சி உற்ற மக்களுக்கெல்லாம் அவர் மீண்டுமாக ஆழமான விசுவாசத்தை கொடுத்தது போன்று நாங்களும் எப்பொழுதுமே எந்த காலகட்டத்திலும் இயேசுவை நாங்கள் விட்டுவிட மாட்டோம். இயேசு கொடுத்த நற்செய்தியை நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவோம் என்று நாம் இன்று உறுதி எடுக்க வேண்டும். அந்த உறுதியை தான் நம் பாதுகாவலே புனித செபஸ்தியார் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே பிரியமான இறைமக்களே, அவர் இந்த மண்ணில் பிறந்து நம்மை போன்று மனிதராக வாழ்ந்தாலும் ஒரு அற்புதமான மறைசாட்சி. எனவே எத்தனையோ மறை வல்லுநர்கள், சிறுவர் சிறுமியர், துறவியர், இல்லறத்தார், இன்னும் பல பேர் இயேசுவுக்காக வாழ்ந்து ரத்தம் சிந்து இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப இருக்கின்றார்கள், நம்மை கட்டி எழுப்பி இருக்கின்றார்கள், விசுவாசத்தை நமக்கு கொடுத்து இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை நமக்கு போதித்து இந்த திருச்சபையை வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் தான் அந்த திருச்சபையினுடைய பிள்ளைகளாக, உறுப்பினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நம்மளுடைய விசுவாசத்தில் நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியாரை போன்று இரத்தமே சிந்த நேரிட்டாலும், உயிரை இழக்க நேரிட்டாலும் நாம் இயேசுவை ஒருபோதும் மறுதலிக்க கூடாது, இயேசுவை நாம் மறைக்க கூடாது. எனவே இயேசுவுக்காக வாழ்வோம். கண்டிப்பாக புனித செபஸ்தியார் நம்முடைய வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையை வாழ நமக்கு தேவையான எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையார் நமக்காக மூவர் இறைவனிடத்தில் பரிந்து பேசி பெற்று தருவார், நம்மை வாழ வைப்பார். ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டு. புனித செபஸ்தியாருடைய திருக்கொடியேற்ற இந்த புனித நிகழ்வில் பங்கெடுக்க நாம் வந்திருக்கின்றோம். இந்த உலகில் வாழ நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றது. அற்புதமான ஒரு புனிதர், மறை சாட்சியர், இரத்தம் சிந்தியவர், நோயாளர்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய சக்தியையும் வல்லமையும் படைத்தவராக நம் பாதுகாவல் புனித செபஸ்தியார் இருக்கின்றார். எனவே அவரை தேடி வந்திருக்கின்ற நமக்கு இந்த உலகில் வாழ எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றது. இந்த உலகத்திற்காக, தாய் திருச்சபைக்காக, நமது தாய் திருநாட்டிற்காக, நமது தமிழக மாநிலத்திற்காக, குறிப்பாக நமது பங்கிற்காக, நமது குடும்பத்திற்காக, குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக, நோயாளிகளுக்காக இப்பொழுது ஏறெடுத்து ஜெபிப்போம். திருச்சபையை வழிநடத்தும் தீரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் என்னாலும் உம் அன்பில் நீளைத்து வாழ உம் பணியை சிறப்பாய் செய்திட இறைவா இறைவா வேண்டுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே, நிறைவேற்றுமே. நீதியின் அரசேயம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களை நல்வழி நடத்திட
நீதி நேர்மை உண்மையுடன் மக்களின் தேவையை அறிந்து செயல்பட இறைவா இறைவா வேண்டுகிறோம். அன்பின் இறைவா அன்பின் இறைவா என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. இன்று திருநாளை சிறப்பிக்கும் பள்ளியையும் பள்ளியில் பணி செய்யும் அனைவரையும் படிக்கும் குழந்தைகள் சிறப்பாய் படிக்க ஞானத்தில் என்றும் நாளும் வளர இறைவா இறைவா வேண்டுகிறோம். அன்பின் இறைவா அன்பின் இறைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. திருப்பலி நிறைவேற்றும் தந்தையரையும் திருப்பீடம் சூழ்ந்துள்ள அனைவரையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகம் தந்து நாளும் காத்திட இறைவா இறைவா வேண்டுகிறோம். அன்பின் இறைவா அன்பின் இறைவா எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. ஒரு நிமிடம் நமது கரங்களை கூப்பி நமது கண்களை மூடி நமது குடும்பத்தை இந்த ஆண்டவனுடைய பீடத்திற்கு கொண்டு வருவோம். சிறப்பாக உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் நம் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் வழியாக அந்த உடல் நோயிலிருந்து தீராத வியாதிகளிலிருந்து சுகத்தை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். குறிப்பாக நமது குழந்தைகள் நமது குடும்பத்திற்கு தேவையான அனைத்து மன்றாட்டுகள், நம்ம குழந்தைகளுடைய படிப்பு, அவருடைய எதிர்கால வாழ்வு, இன்னும் நமது குடும்பத்தில் இருக்கின்ற துன்பங்கள், வேதனைகள், மன கஷ்டங்கள் அனைத்தையும் புனித செபஸ்தியார் வழியாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடல் நாமத்தினாலே ஏறெடுக்கின்றோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நான் உனக்கு என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உனக்கு என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உனக்கு என்ன கொடுப்பேனோ. என்ன கொடுப்பேன் நான் உனக்கு என்ன கொடுப்பேனோ. பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன், தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு எளிதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கப்பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதர் புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசனா ஹோசானா ஹோசானா ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசனா Hosanna, 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 Hosanna. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகும்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மலவோ உமது உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையோ ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பலைக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் திருமுன்பாக ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து வந்து உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உமது பிள்ளைகளாகிய இவர்களையும் இவர்களது வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் உமது திரு அவையின் அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். உயிர் தேடுகின்ற எதிர்நோக்கத்தோடு துயில் கொள்ளுகின்ற எங்களது சகோதர சகோதரிகளையும் இன்றைய தினத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்தோரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஆலயத்தின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இந்த உலகத்திலே உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இறந்தவர்கள் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியாரோளும்.
இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த இயேசுதான் நம் பாதுகாவலர். புனித செபஸ்தியார் வழியாக அவரை தேடி வந்து இருக்கின்ற பக்தர்களாகிய நமக்கு ஆசீர்வாதத்தையும் நோயிலிருந்து சுகத்தையும் குணமளிக்கக்கூடிய அற்புத ஆண்டவர் இயேசு இவரே. இந்த நற்கருணை ஆண்டவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். தரும் வானமுதே பிந்திடவாயனிலே எனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் காணமே. வரம் தரும் வானமுதே அருந்திடவாயனிலே எனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் காணமே. உயிரே நான் தேடும் உறவின் பொருளே, நீ தானே உணவின் வடிவாய் காண்கிறேன். உயிரின் உயிரே நான் தேடும் உறவின் பொருளே, நீ தானே உணவின் வடிவாய் காண்கிறேன். வரம் தரும் வானமுதே அருந்திடவாயனிலே எனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் காணமே. ரசத்துடன் நீரும் அப்பமும் சேர்ந்து உணவென மாறும் நேரமே. ரசத்துடன் நீரும் அப்பமும் சேர்ந்து உணவென மாறும் நேரமே. இதை அனைவரும் வாங்கியே உண்டு பருகிடும் போதிலே நீலை பெறும் வாழ்வு கிடைத்திடும் பேரு நிஜம் என காண்கிறேன். அது நிஜம் என காண்கிறேன். வரம் தரும் வானமுதே அருந்திடவாயனிலே எனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் காணமே. வரம் தரும் வானமுதே அருந்திடவாயனிலே எனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் காணமே. தவித்த நேரம் துணையன நீயும்
தேற்றினாய். தனிமையில் நானும் தவித்த நேரம் துணையென நீயும் தேற்றினாய். புது விடியலின் பாதையில் தினம் நடந்திட செய்கின்றார். உழைத்திடும் ஏழை தவித்திடும் வேளை உணவினில் காண்கிறேன். திரு உணவினில் காண்கிறேன். தரும் வானமுதே அருந்திடவாயனிலே உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் காணமே. வரம் தரும் வானமுதே அருந்திடவாயனிலே எனில் உறைந்திடும் போதிலே மனம் நிறைந்திடும் காணமே. உயிரின் உயிரே நான் தேடும் உறவின் பொருளே நீதானே உணவின் வடிவாய் காண்கிறேன். கிறிஸ்துவின் அடிசுவட்டிலே உமது வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்த சீடரே, அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரத்துடன் துன்பத் துயரங்களிலும் இயேசுவுக்காக நேர்மையுடன் உழைத்தவரே, உம்மை நாடி வந்திருக்கும் நாங்களும் உம்மை போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அவருடைய உண்மை தொண்டர்களாய் இவ்வுலகில் வாழ எங்களுக்கு அருள் பெற்று தாரும். துன்ப துயரங்களிலும் வாழ்க்கை போராட்டங்களிலும் மனம் தளராது துணிவுடன் செயல்பட எங்களுக்கு துணையாயிரும். துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் அளித்த புனித செபஸ்தியாரே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் ஆபத்து இக்கட்டுகளிலிருந்து விடுவித்தருளும். இன்றைய சமுதாயத்தில் பறந்து கிடக்கும் ஆன்மீக நோய்களினின்றும் எங்களுக்கு வந்திருக்கும் உடல் நோய்களினின்றும் எங்களை விடுவித்து கிறிஸ்துவின் உண்மை சீடராய் வாழ அருள் பெற்று தருவீராக. அந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே இந்த கொடியேற்ற திருப்பலியை அற்புதமான விதத்திலே நமக்காக நிறைவேற்றி இறைவனது ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர உதவிய அருட்தந்தை ஜே ஆல்வின் அன்பரசு அவர்களுக்கு நாம் நமது நன்றியையும் வாழ்ச்சியும் ஜெபத்தையும் உரித்தாக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலே அவரை வாழ்த்தி வரவேற்கும் விதமாக நமது ஆலய நிர்வாக குழுவினர் அவருக்கு பொன்னாடை போற்றி அவரை கௌரவிக்கின்றார்கள். அருட்தந்தை அவர்கள் பெரிய காலாப்பட்டிலே உள்ள கோல்பிங் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலே முதன்மையாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவரது பணி சிறக்க நாம் அவருக்காக ஜெபிப்போம். நமது எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்ததற்காக மீண்டுமாக அவருக்கு நமது நன்றியும் நம்ம ஜெபத்தையும் உரித்தாக்குவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருணவு எங்களை காத்தருள்மாறு உம்மை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ அதே மன வலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித செபஸ்தியாரின் வல்லமை மிக்க பரிந்துரையில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும்
இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் எங்கள் பாதுகாவலே புனித செபஸ்தியாருடைய பரிந்துரையையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயுமான தூய கன்னிமரியாவையும் நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாய் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணும் மண்ணும் வியந்து போற்றும் வீரனே செபஸ்தியாரே, விடிவெள்ளி இயேசுவின் அடி தொடர்ந்து வாழ்ந்தவரே, உமது அருள் அகிலமே பெற வேண்டி அனைவரையும் அன்புடன் அழைக்கும் நின் திருக்கொடி. இல்லை இல்லை இனிமேல் கவலை இல்லை என எல்லோர்க்குமே சொல்வது போல் அசைந்தாடி வானிலே அழகாக பறக்குதையா, அழகாக பறக்குதையா, அழகாக பறக்குதையா. வாழியவே என்றும் வாழியவே, தூய செபஸ்தியாரே என்றும் உன் புகழ் வாழியவே. வாழியவே என்றும் வாழியவே, தூய செபஸ்தியாரே என்றும் உன் புகழ் வாழியவே. எங்கள் அருள் வாழ்விலே வந்த இறை தூதரே, உந்தன் திருநாளிலே ஒன்றாய் புகழ் பாடினோம். எங்கள் அருள் வாழ்விலே வந்த இறை தூதரே, உந்தன் திருநாளிலே ஒன்றாய் புகழ் பாடினோம். வாழியவே என்றும் வாழியவே, தூய செபஸ்தியாரே என்றும் உன் புகழ் வாழியவே.